ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா பீன்ஸ் வச்சு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மட்டன் கிரேவியை விட டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போதும். சோம்பு பொரிஞ்சதும் 2 பெரிய பச்சை மிளகாய், அது கூடவே 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தப்புறம் கல்லுப்பு போட்டோம்னா குக்கரில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். அந்தளவு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது தேவைப்பட்டால் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா கரிஞ்சிடாமல் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வதக்கிட்டு இப்போ நான் சின்ன சோயாபீன்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சோயாபீன்ஸ்லேயும் உருளைக்கிழங்குலேயும் நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஒட்டணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்லையே வச்சிடலாம். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும் போதும், வேறு எதுவும் சேர்க்க வேணாம். தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். உப்பு காரமெல்லாம் இந்த டைமில் செக் பண்ணிவிடுங்க. தண்ணி அளவெல்லாம் சேர்த்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு இதை குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சோயாபீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கிரேவியை விட ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.